ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் 1.6ல 8 சம் வரைக்கும் பார்த்தாச்சு. பாருங்க 9 சம் பாருங்க. Let A equal to set of 1, 2, 3, 4 and B equal to set of 4, 8, 9, 10 and a function f to A tends to B given by f equal to set. இந்த செட் கொடுத்துருக்காங்க. set of 1, 4, 2, 8, 3, 9, 4, 10. இது என்ன ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ல பாருங்க, மினிமம் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ A இருக்கா, 1 2 3 4. B இருக்கா, போட்டுக்கோங்க. B என்னது, 4 8 9 10 இல்லையா? இப்போ இது என்ன பேர், 1 4 டைரக்டா இருக்கா. நெக்ஸ்ட் 2 8 2 8, நெக்ஸ்ட் 3 9. அப்போ இது 1 to 1 இருக்கா, ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. மெனியாக இருந்துச்சுன்னா ஒரு இது நிறைய பேர் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் ஓகேவா. பாருங்க, அப்போ என்ன ஆன்சர், 1 to 1 ஆன்சர்னா ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th சம். இஃப் f of x equal to 2x ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க 1/3x. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், f of g வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்க ஆன்சருக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். வந்து f of g வந்து என்னது, நம்ம ஆல்ரெடி இந்த வந்து இது பார்த்துருக்கோம். f of g of x தானே. இது வந்து என்ன இருக்குது, f of g of x என்னது 1/3x. f வந்து என்ன இருக்குது, 2x ஸ்கொயர். அப்போ இந்த 2x ஸ்கொயரில் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 into xக்கு பதிலாக 1/3x இருக்கா, அப்போது இது பை ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுட்டா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு? அதாவது வந்து g of xோட வேல்யூ 1/3x. இப்போ எஃபோட இது என்ன இருக்குது, 2x ஸ்கொயர். இந்த 2x ஸ்கொயரில் இந்த வேல்யூவை g of x வேல்யூவை அப்ளை பண்ணணும். அப்போ 2 into xக்கு பதிலாக என்னது 1/3x பவர் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 into 1/9x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது வந்து நீங்கள் கேட்கலாம், இது வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 9x இதாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக என்ன வரும்னா 2/9x ஸ்கொயர் கூட தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 11th sum. If f is to A tends to B is a bijective function and if n of B equal to 7 then n of A is equal to n கேட்டாங்க. bijective function என்ன, bijective function அது வந்து one subjective and injective இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு நம்பர் ஆஃப் பியில் இருக்கிற ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ இட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. ஓகேவா? நான் சொல்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டீப்பானா நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன். நம்பர் ஆஃப் செட் பியில் இருக்கிறோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஏல உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கும் வரும். ஓகேவா? அதுதான். ஓகேவா? இப்போ இந்த எப்படி பார்த்தீங்கன்னா n of b equal to n of 7 இருக்குது. அப்போ n of a என்ன தான், 7 தான். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஆன்சர் 7. ஓகேவா?